நாங்க உங்க எதிரி தான், எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் எல்லாம் கிடையாது. நாங்கள் பொருள் முதல்வாதிகள், மார்க்சியத்தை விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் அடிமுட்டாள்கள், விஞ்ஞானத்திற்கு எதிரானவர்கள், கருத்தை முதலாக கொண்டவர்கள். நாம ரெண்டும் பரம்பரை எதிரி, சந்தேகமே கிடையாது. நாம் மோதிக்கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனால் மோதல் என்பது நேர்மையாக தத்துவார்த்த ரீதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இப்ப வான்வெளியில ஆய்வு கூடம் இருக்கிறது, விண்வெளியில. அங்க வில்லியம்ஸ் ஒரு அம்மா போனவங்க திரும்பி வர முடியல. நாசாவில இருந்து அனுப்பின ராக்கெட்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்கள் அவங்க அங்க தங்கி இருக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, வர முடியல. ஒரு தனியார் ஸ்பேஸ்டெக்ஸ் அவன் இங்க இருந்து ராக்கெட் அனுப்பி அந்த அம்மாவை திரும்ப கூட்டு வந்தான். 403 நாட்கள் இதே போல சீனாவிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்றவர் ஆராய்ச்சி நிலையத்தில் இவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டிய விண்கலம் டேமேஜ் ஆயிடுச்சு. மேல இருக்கிற கழிவுகளால் டெப்ரிஸ்னால அடிபட்டு அது பாதுகாப்பை இழந்துருச்சு. சீன அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா? எந்த தனியார் நிறுவனத்திட்டையும் போய் கை நீட்டி நிக்கல. வான்வெளியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலம் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த ராக்கெட் பழுது பார்க்கப்பட்டு 403 நாட்களுக்கு பிறகு சீனாவுடைய விண்வெளி வீரர் பாதுகாப்பாக தரையில் வந்து இறங்கினார். இது விஞ்ஞானம், இது தொழிலாளி வர்க்க அரசு, இது மார்க்சியம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்க நோக்கம் விண்வெளியே தனியார்ட்ட கொடுத்துடணும். அதனால ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பி இந்த காரியத்தை செஞ்சது. இதுதாங்க மோதல், இதுதான் மோதல். உலகத்தில் 5 நாடுகளைத்தான் ஐக்கிய நாடு சபை வறுமை ஒழிக்கப்பட்ட நாடுகளாக அறிவித்திருக்கிறது. அது இன்றைக்கும் ரஷ்யா என்று ஒரு நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது. ரஷ்யாவில் இப்போ சோசியலிசம் இல்லை. 91ஆம் ஆண்டு சோசியலிசம் கைவிடப்பட்டது. ஆனால் ஐக்கிய நாடு சபைகள் பட்டியலில் 5இல் முதல் இடத்தில், அசைக்க முடியாத இடத்தில் ரஷ்யா இருக்கிறது. 91இல் சோசியலிசம் போய்விட்டது. மார்க்சியத்தின் அடிப்படையில், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மக்கள் நலனை கடைபிடிக்கக்கூடிய அரசு அங்கிருந்து அகற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிசத்தால் போடப்பட்ட அந்த அடித்தளம் எந்த முதலாளித்துவ கொம்பனாலும் அசைக்க முடியவில்லை. இன்றைக்கு உலகத்தில் முதல் இடத்தில், வறுமை ஒழிக்கப்பட்ட இடத்தில் ரஷ்யா இருக்கிறது.